ஆரோக்கியமே ஆனந்தம். ஆதவன்: பாட்டி பாட்டி, தெருவில் சாமி ஊர்வலம் வருகிறது, சீக்கிரம் வாருங்கள். பாட்டி: இருடா ஆதவா, கூழ் தயாராகிக் கொண்டிருக்கிறது, சாமிக்கு படைக்க எடுத்து வருகிறேன். ஆதவன்: ஐயோ ஐயோ, கூழா? எனக்கு பிடிக்காதே, அதை ஏன் பாட்டி செய்தாய்? பாட்டி: கூழா என்று கேட்காதப்பா, உனக்கு கூழோட மகத்துவம் தெரியுமா? அந்த சாமிக்கு படைக்க ஓர் அறிவியல் காரணம் இருக்கிறது. ஆதவன்: அப்படி என்ன அறிவியல் காரணம் இருக்கிறது பாட்டி? பாட்டி: நமது முன்னோர்கள் எதை செய்தாலும் அறிவியல் ரீதியாகத்தான் செய்தார்கள். ஆடி மாதத்தில் கோவில் திருவிழா சாமிக்கு கூழ் படைப்பது என்பது படையளமுது மற்றும் அன்று, அதில் அறிவியல் உள்ளது. ஆதவன்: இதில் என்ன பாட்டி அறிவியல் இருக்கிறது? பாட்டி: ஆடி மாதம் என்பது கோடை காலம் முடிந்து கார்காலம் தொடங்கும் நேரம். அதனால் உடலில் அதிக வெப்பம் காரணமாக அம்மை போன்ற வெப்ப நோய்கள் ஏற்படும். அதை தடுக்க கூழ் குடித்தால் உடல் சூடு தணியும். கூழ் குளிர்ச்சி தரக்கூடியதாகும். அதனால் தான் ஆடி மாதங்களில் கேழ்வரகு, கம்பு போன்ற கூழ் செய்து குடித்தால் உடலுக்கு மிகவும் நல்லது. ஆதவன்: சிறுதானியங்கள் அப்படின்னா என்ன பாட்டி? பாட்டி: பூச்சிக்கொல்லி, ரசாயன உரங்கள் எவையும் பயன்படுத்தாமல் சிறிதளவு நீரில் விளையக்கூடிய சிறிய தானியங்களே சிறுதானியங்கள். என்னை போன்ற தாத்தா பாட்டிகள் 90 முதல் 100 வயது வரை ஆரோக்கியமான வாழ்வு வாழ காரணம் இந்த சிறுதானியங்களே. அதனால்தான் இன்றும் இதன் அருமையை உணர்ந்து கோபுர கலசத்தில் வைத்து பார்க்கின்றனர். ஆதவன்: கேட்கவே சுவாரஸ்யமாக உள்ளது. இதில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன பாட்டி? பாட்டி: அப்படி கேளுடா தங்கமே. இதில் அனைத்து நுண்ணூட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன. விட்டமின், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, தாது உப்புக்கள், மாவுச்சத்து, புரச்சத்து. ஆதவன்: ஓ, இவ்வளவு சத்துக்கள் அனைத்தும் சிறுதானியங்களில் உண்டா? இதை சாப்பிடலன்னா என்னென்ன நோய் வரும் பாட்டி? பாட்டி: இன்று பெருமளவில் வரக்கூடிய சர்க்கரை நோய், புற்றுநோய், இரத்த அழுத்தம், சிறுநீர் கோளாறு, இன்னும் பல நோய்கள் வருவதற்கு காரணம் சிறுதானிய உணவை உண்ணாதே ஆகும். சிறுதானியங்களை ஒதுக்கினோம், பெருவியாதில் சிக்கினோம். ஆதவன்: பாட்டி கேட்க கேட்க சுவையாக இருந்தது. சிறுதானியங்களை குறைவாக நினைத்தேன். ஆனால் இதில் இவ்வளவு விஷயம் இருக்குன்னு இன்றைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ சிறுதானியம் ரொம்ப முக்கியம். இந்த திருவிழாவில் சிறுதானியம் பற்றி தெரிஞ்சுக்க உதவி அந்த சாமிக்கு தான் நன்றி சொல்லணும். பாட்டி: மிக்க மகிழ்ச்சி. ஆரோக்கியம் என்பது அவரவர் அஞ்சரை பெட்டியிலிருந்தே தொடங்குகிறது. இதனை உன்னை போலவே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியத்தோட ஆனந்தமா வாழ வேண்டும் என்று நானும் அந்த சாமி கிட்ட வேண்டுகிறேன். தேங்க்யூ மேம்.